இல்லறன்னா என்ன, துறவரன்னா என்ன? இல்லறம்ன்றது நம்ம குடும்பத்தோட எல்லாம் இதுவாக இருக்கிறது. துறவரம்ன்றது நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்குது. அதுதான் எங்க ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவு. எல்லாத்தையும் திறந்துட்டா பணம் தான் இருக்கும். எல்லாம் திறந்தாச்சுன்னா பணம் தானே இருக்கும். எதையும் யாராலையும் திறக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது. பட்டினத்தாரியே நான் துறவின்னு சொல்றது கிடையாது. இது மாதிரி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாங்க. நமக்கு வேணும் அந்த வேலை. எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது. எதையோ ஒன்று போட்டுன்னு தெரியுவான் ஒருத்தன். எல்லாத்தையும் திறந்தவன் போன வண்டி தான். அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒச்சை நகடம் இங்கே கிடக்கும். அது எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியா போறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கின்னு கடவுளை தேடுறேன்னு முடியுமா? ஒரு போதும் தேட முடியாது. என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிடும். நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோம். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துன்னுக்குறான். அவங்ககிட்ட சொன்னான் பழுது இவருக்கெல்லாம் குருன்ட்டு. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நேராக என்கிட்ட வந்தான். சாமி நான் இமயமலைக்கு போறேன். எதுக்குடா இமயமலை போன? என்ன சிவபெருமானி போன வந்தா உட்காந்துங்கிறாரா? லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான். அவனே உன்னை கடவுளை பார்க்கல, நீ இமயமலை போனா உன்னை கடவுளை பாபான்னு உன்னை வருஷம் வச்சு கூப்பிட்டுங்கிறாரு. இங்க ஒதுக்கிற பொண்டாட்டி சோறு போட முடியல, தண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியல, ஓடி போலான்னு ஓடி போற. இது பேருக்கு துறவியா? துறவின்றது இந்த இடத்துலயே பொண்டாட்டி செத்து போட்டான்னு இருக்கணும்டா. அதான்டா துறவி. ஓடி போறது இல்ல துறவி. இடத்துல தெரிய ஒரு பெரிய மாளிகை இந்த வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எங்களை யாருன்னா ஒன்னா எடுத்துக்கணும். அதான் துறவி. என் புள்ள இருக்குது, இது என் புள்ள நினைக்காத துறவியா இருக்கணும். அங்கேயே விட்டுட்டு ஓடு போறது துறவி இல்லை, அது பயம். அதனால இல்லறத்துல இருந்து சாதிக்கணும். உண்மையா சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி. ஆனா அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கின்னு தெருவெல்லாம் இந்த மாதிரி உத்ராட்சங்கள்லாம் கட்டிக்கின்னு நிறைய உத்ராட்சம் கட்டின உடனே ஒன்னும் சிவபெருமான் அந்த உச்சந்தல்ல உட்காந்து இந்த மாதிரி சில பேர் சுத்தி நிற்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். நான் கடவுள் பக்தருங்க உத்ராட்சம் போட்டுக்கன்னா அது ஒரு கொட்டை, மாங்கொட்டை ஒன்று 4 கட்டி விட்டுனா இன்னும் நல்ல பெருசா இருக்கும். நீ போனீங்கன்னா உண்மையா யாருன்னு தெரியக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன யாருமே அடையாளம் தெரியக்கூடாது, நீ மட்டும் தாடி வச்சுக்கிட்டு கொட்டை வச்சுக்கிறியன்னு சொல்லுவேன். கேப்ப இல்ல இல்ல கேப்ப மனசுல வருது. அதான் இங்க சொல்லுத வருது. ஆனா நான் ஏன் வச்சுக்கிறேன்னா இவ்வளவு பேர்ல நான் வேறுபட்டு இருக்கணும், அதுக்காக இதை வச்சுக்கிறான். ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுளுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம், கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எப்பவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, பயந்து ஓடுறான். 3 விஷயம் தான் இருக்குது. ஒண்ணு கடன் வாங்கி துண்டு கொடுக்க முடியாது, ஓடி போகணும். இல்ல பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாம ஓடி போகணும். இல்ல ஏன்னா கிரிமினல் வேலை செய்யிட்டு ஓடி போகணும். இவன் தான் கடவுளை தேடி ஓடி போறேன்னு ஓடுவான். நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டான்பா. சொல்லுப்பா.